சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, பிரசன்னத்தில் வாழ்கிற ஒரு அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னமே மேலானது, உடைய பிரசன்னமே மகிமையானது, உடைய பிரசன்னமே மகத்துவமானது. இன்னும் உடைய பிரசன்னத்தில் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கொஞ்சம் கரெக்ட். ஹல்லேலூயா. முன்னாடி வாங்க. வந்திருக்கிற நீங்கள் தான் விஐபிக்கள். ஹல்லேலூயா. மைக் கொஞ்சம் கரெக்ட். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. எடுத்துக்கொள்ளுவோம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Let us turn to Genesis chapter 6 verse 9. நோவா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். Genesis chapter 6 verses 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஓகே. ஹல்லேலூயா. நாம் கடந்த நாட்களில் இதை மையமாக வைத்து தான் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். For the past few weeks we are meditating about this verse. ஒரு மனிதனுடைய சரித்திரம் என்று தேவன் இங்கு ஆரம்பிக்கிறார். So here the Lord starts with the history of a man. ஒரு மனிதனுடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கிறார். He starts about the history of the generations of that man. அங்கு சொல்லுகிறது தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு உள்ளே. And it says that on the people those who were lived on that time. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு வெளியே அல்ல. It was not out of the period of Noah. தன் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு பூமியில் இருந்தார்கள். இவர்கள் வேறொரு வேற்று கிரகத்தில் அல்ல. So he was not away from the world. He was included in that period. இங்கு வேதம் சொல்லுகிறது நோவாவை குறித்து ஆரம்பிக்கும் பொழுது தன் காலத்தில் வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கும் பொழுது தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு உள்ளே. Here the Bible says about the generation of Noah, and it started to say about the perfection of Noah at his generations. பாருங்க, அவர் காலத்தில் வாழ்ந்த நாட்கள் இந்த நாட்களை விட கொடிய நாட்களாக இருந்தது. And those time were more crucial than now. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரத்தின் காலத்திலும் நடக்கும். And it's because Bible says that whatever happened in the period of Noah is the same as the period of the Son of Man. இந்த உலகம் முழுவதும் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அழிவுக்கு முன்பாக நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரின் காலத்தில் நடக்கும் என்று சொல்லுகிறது. So the Bible says that the world is going to face a big crisis, and it's same as going to be the period of Noah. அப்போ இந்த காலத்தில் நடந்த இந்த கொடுமைகளை காட்டிலும் அந்த காலத்தில் அந்த நிறைய கொடுமைகள் நடந்து இருக்கிறது. Comparatively whatever we are facing now, than that more crucial time was there at the period of Noah. பாருங்க, இந்த காலத்துல கொடுமை நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லா விதமான அசுத்தங்களும் நம்மளை சுற்றி இருக்கிறது. So we are seeing all type of bad things going on around us. ஆனா இவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தான் நோவா. Even Noah lived in front of all these things. இவர்களுக்கு உள்ளதான் நோவா வாழ்ந்தார். And with all these problems Noah survived. இவர்களுக்குள் நோவா வாழ்ந்தாலும் even though he was around with this problem, இவர்கள் யாரையும் பார்க்கவில்லை, தேவனை பார்த்தார். but he was looking only to the Lord but not these people. ஒருவேளை எனக்கு அவர் நினைச்சிருக்கலாம், எனக்கு முன்னாடி பிறந்த எங்க தாத்தா கூட தேவனை தேடல, நான் தேடணுமா? So he might have got an idea that even my grandfather didn't search for God, and why should I? இல்லை, என் அண்ணன் தம்பிங்கெல்லாம், என் பெரியப்பா மக்கள், சித்தப்பா மக்கள், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் அசுத்தமான வழிகளில் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஆண்டவருக்காக வாழணும்? He might have questioned like my relatives and my brothers and sisters are not living for Lord, and then why should I? இல்ல, அவர்கள் துன்மார்க்கமாக நடக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் ஒழுங்கா நடக்கணும்? Even they live wicked, and why should I be the good?
இதை எதையுமே அவர் யோசிக்கவில்லை. He was not thinking all these things. தனக்கு முன்பாக அநியாயக்காரர்கள் இருந்தார்கள், அக்கிரமக்காரர்கள் இருந்தார்கள். He has seen many wicked people in front of him. பாவம் செய்தவர்கள் இருந்தார்கள், நன்றி உணர்வில்லாதவர்கள் இருந்தார்கள். He has seen the people, those who are sinners, as well as தேவனை அறிந்தவர்கள் இருந்தார்கள், அறியாதவர்கள் இருந்தார்கள். there were people, those who are known by God, as well as doesn't know the உலகத்தை God. சார்ந்து உலக இன்பத்தை சார்ந்து அதிகமாய் வாழ்கிறவர்களும் இருந்தார்கள். There were people, those who are depending on the worldly desires. ஆனா இவர்கள் மத்தியில தான் ஒரு மனிதன் வாழ்கிறார். And in front of all these people, there's a இன்னைக்கு one man. நாமளும் அப்படிப்பட்ட உலகத்தை தான் வாழ்கிறோம். Even today we live in the same world. உண்மை இல்லாதவர்கள், non-truthful people. நன்றி உணர்வில்லாதவர்கள், They don't have thankfulness. தேவனை அறிந்தும் அறியாதவர்கள், They don't know about the Lord. உலக இச்சையின்படி வாழ்கிறவர்கள், They want to live for the world. உலகத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள், They submit themselves to the world. பாவத்தில் வாழ்கிறவர்கள், And they live in the sin. தேவனை அறிந்து தங்கள் விருப்பப்படி வாழ்கிறவர்கள், Even though they know the Lord, they live their lives by themselves. தேவனுக்காய் வாழாமல் தன் சுய விருப்பத்திற்காக வாழ்கிறவர்கள். Only for the self desires and not for the இப்படிப்பட்ட God. ஜனங்கள் இந்த நாட்களிலும் இருக்கிறார்கள். Even there are people of this category. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரின் காலத்திலும் அப்படியே இருக்கிறார்கள். It's because as same like the period of Noah, it's the same for the period of Son of Man. அவர்களுக்கு மத்தியில், அவர்களுக்குள், Even then, in between them, தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள் even at the time of Noah, whoever has lived, அவர் நீதிமானாயிருந்தார். he has been truthful. நம்மளை சுத்தி யார் எப்படி வேணாலும் இருக்கலாம். So even whoever around us may be some other way. நம்ம குடும்பத்துல யார் எப்படி வேணாலும் இருக்கலாம். Even everyone in our family may be live in their own way. நாம நீதிமானா இருக்கணும் But let us live righteous. என்பதை குறித்து கடந்த நாட்களில் 7 காரியங்களை நாம் பார்த்தோம். And based on this, we have seen 7 signs last week. அடுத்தது உத்தமனாயிருந்தான். And next, he was blameless person. நோவா நீதிமானும் Noah is a righteous and blameless person. உத்தமனுமாயிருந்தார். பாருங்க, தெய்வம் ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு முன்பாக, The Lord, before he does a covenant, ஒரு உடன்படிக்கையை ஒரு மனிதனோடு செய்யும் பொழுது, before you make a covenant with a man, அவன் முக்கியமாக உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். and Lord wants him to be a blameless person. உத்தம இதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And the Lord expects the man to be with the blameless heart. உத்தம இதயம்னா என்ன? And what is mean by the blameless heart? உண்மையா பரிசுத்தமா வாழ்வது. இப்போ எஸ்தர் இருக்காங்க. எஸ்தரால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எஸ்தரிடத்தில் போவது அல்ல, எதிர்பார்ப்பே இல்லாமல் எஸ்தரை அன்பு கூறுவது. It is not because of keeping expectations and reaching someone without having any expectations, being helpful for the others. அதுதான் உத்தம இதயம். And that is the blameless heart. இன்னைக்கு தெய்வத்திடம் நாம் எதிர்பார்ப்போடு வருகிறோமா, எதிர்பார்ப்பு இல்லாமல் வருகிறோமா? Today we come to Lord with expectations or without expectations. அப்போ note this point, your honor. கொஞ்சம் நம்ம செக் பண்ணணும், your honor. Let us all analyze ourselves. நாம் எதற்கு ஆலயத்திற்கு வருகிறோம்? What's the reason for us to come to church? ஆலயத்திற்கு வந்தால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். And when we come to church, Lord will bless us. ஆலயத்திற்கு வந்தால் தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். If I come to church, the Lord will bless me. ஆலயத்திற்கு வந்தால் தேவன் எனக்கு நான் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். If I come to church, Lord will bless all my desires. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். And Lord will change the problems in my என் family. போராட்டங்களை மாற்றுவார். And Lord would change all என் my வியாதிகளை struggles. மாற்றுவார். And Lord would change all எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. I have all the expectations. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நான் ஆலயத்திற்கு வருகிறேன். And to get that expectations, I'm coming to church. இது உத்தமம் அல்ல. And this is not the right way. உத்தமனா என்னன்னாக்க, The blameless heart is, உம்மை நேசிக்கிறேன், I love you, Lord, உன்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல, even without any expectations. உன்னை மட்டும் எதிர்பார்க்கிறேன். I expect only you. உங்களை நான் நேசிக்கிறேன், Lord, I love you. உங்ககிட்ட எதை எதிர்பார்த்து உங்களை நேசிக்கல, I'm not expecting something from you to love you, உங்களுக்காக மாத்திரமே. but I love you only for you. பாருங்க,
17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். Let's turn to Genesis chapter 17. வாசிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது, ஆபிரகாமுக்கு 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, சாமிங்க வந்துருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And when Abram was 90 years old and 9, the Lord appeared to Abram and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. பாருங்க, ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். The Lord says that I am the Almighty God. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. You walk before me and be perfect. 99 வயதாகுது. And Abraham was 99 years. இவன் அழைக்கப்பட்ட போது 75 வயசு. When he has been called, his age was 75 years. எங்க கானானுக்கு வரும்போது 75 வயசு. When he came to Canaan, his age was 75. ஆனா இதற்கு முன்பாக அவன் ஆரானில் இருக்கும்போது, கர்த்தர் அந்த கல்தேய பட்டணத்தில் இருக்கும்போது அழைக்கும்போது 70 வயது. When he was in Aran, his age was 70. 70 வயதில் அழைக்கிறார். 5 வருடம் ஆரானுக்கு போகிறார். ஆரான்ல இருந்து கானானுக்கு வரும்போது 75 வயது. So after 70 years he was in the Aran for 5 years, and then when he கானானுக்கு came வந்த to 75 வயதுக்கு பிறகு நடந்த காரியங்களை நாம பார்க்கலாம். So we are going to see after he has come to Canaan. 75 minus 99 எவ்வளவு வருஷம்? 75 minus 99. மேக்ஸ் டீச்சர் பக்கத்துல இருக்காங்க, பட்டுன்னு சொல்லுவாங்க. 24 வருஷம். எவ்வளவு? So it was 24. 24 வருஷம். So it's been 24 years in between the 75 years and 99 years. இந்த 24 வருஷமும் இந்த ஆபிரகாமுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. Out of these 24 years, Abraham had some expectations. ஆண்டவர்கிட்ட உத்தமமாய் நடப்பதற்கு ஏதோ ஒரு காரியம் குறைவா இருந்திருக்குது. But there was something lagging in him to be perfect with God. எவ்வளவு நாட்கள் தேவனோடு வாழ்ந்தான் என்பது அர்த்தம் அல்ல, எப்படி தேவனோடு வாழ்ந்தான் என்பதுதான் அர்த்தம். It doesn't mean that how many years he has been with God, but for how close he is to God. 24 வருடம் தேவனோடு வாழ்ந்தவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. He has been walking with God for 24 years, and even then Lord says that you walk before me and be perfect. அப்ப என்னன்னாக்க, நீ என்கிட்ட வா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வா. So you come to me without any expectations. நீ 24 வருஷமா எதிர்பார்த்ததை நான் உனக்கு தர வல்லவரா இருக்கிறேன். Whatever you expect for the past 24 years, I am able to give to you. யாரும் குட்டி பிள்ளைங்க பின்னாடி பேசக்கூடாது, சரியா? பேசினா அடி கொடுப்பேன். பாஸ்டம்மா வந்து உட்காருங்க, பிள்ளைங்க பேசுறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப பாருங்க, 24 வருஷம் உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. There was an expectation for 24 years. ஆண்டவர் சொல்லார், நீ உத்தம இருதயத்தோட என்கிட்ட வா. You come with a pure heart. உத்தமனா எனக்கு முன்னாடி நடந்து காட்டு. You walk before me in perfection. உத்தமம் என்றால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவனா என் முன்னாடி வா. Without any expectation you come in front of me. நீ என்ன எதிர்பார்த்தையோ அதை உனக்கு நான் தருகிறேன். Whatever you have expected, I would give it to you. எனக்கு நம்ம வாழ்க்கையில எதிர்பார்த்தது வராத காரணம் என்னன்னாக்க, நாம ஏதோ எதிர்பார்ப்போடு கர்த்தரிடத்தில் வருவதால் தான். Nowadays in our life we don't receive what we expect. It's because we are coming to God with expectation. கர்த்தரே இவனை அழைக்கும்போது சொன்னார், and Lord told this to Abraham. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு வா. Lord told to leave his own land and place and the family and come out of it. உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி, வாசிமா 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். Let's turn to Genesis chapter 12. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இப்போ இந்த 3 காரியம் செஞ்சா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை பெரிய ஜாதியாகனாக்க முதல்ல என்ன கிடைக்கணும்?
அவர் பெரிய ஜாதி ஆகணும்னாக்க முதல்ல என்ன நடக்கணும்? குழந்தை. என்ன கிடைக்கணும்? குழந்தை கிடைக்கணும். So the Lord told him, now the Lord has said unto Abram, get thee out of your country and from your kindred and from your father's house unto a land that I will show you, and I will make you a great nation. Hallelujah. Hallelujah. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்து. I will bless you and will make your name great. இவன் முதல் ஆசீர்வாதமே என்ன? உன்னை பெரிய ஜாதி. இப்போ ஆபிரகாம் இந்த 24 வருஷமா அவன் எண்ணத்தில் என்னதான் இருந்தது? நான் ஆண்டுகிட்ட வந்தேன், பெரிய ஜாதி ஆக்கிட்டாரு. ஆண்டுகிட்ட வந்தேன், பெரிய ஜாதி எப்போ கொடுப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க? So for the 24 years, Abraham was expecting, like, you told that you'll make me as a great nation, and when are you going to give? நான் சொல்றேன், அவர்கிட்ட எப்போ கொடுப்பீங்க எனக்கு நிறுத்திட்டு நான் என்ன பண்ணணும் உமக்குன்னு எப்போ கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்போ கொடுத்துருவார். By the time when we stop asking what we want and ask to God that what we need to do for him, he'll give us everything. அப்ப அந்த எதிர்பார்ப்பு இவனுக்குள்ள நாளுக்கு நாள் வெளியே போறான். ஆண்டவரே, நான் இந்த வேலைக்காரனை பிள்ளைய மாத்திட்டான்னு கேட்கறான். இல்ல நாங்க ஆகார கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை கொடு, என் பிள்ளைய மாறிட்டான்னு கேட்கறான். ஆனா அதோடைய முயற்சியில மட்டும்தான் ஈடுபடுறானோ தவிர அந்த உத்தம இதயத்தோடு இன்னும் கர்த்தரை தேடல. Since Lord has given this word to him, he was doing with the expectations, he was doing certain things to become a great nation, but he was not submitted himself totally to Lord. அழைத்தவர் உண்மையுள்ளவர், but the Lord who is calling is வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், the one who has given the covenant is அந்த வாக்குத்தத்தத்தின் படி நிறைவேற்றுகிறவர் அவர் உண்மையுள்ளவர், and the Lord who completes this covenant. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, and he is not a man to மனமாரமான புத்திரன் அல்ல, he is not going to change the heart, சொல்லிய செய்யாதிருக்கிறவரும் அல்ல, he is not a one who says and doesn't do it. இருந்தாலும் but then அந்த எதிர்பார்ப்பு, the expectation was there. ஆண்டவர்ட்ட போகும்போதெல்லாம் அதையே கேள்வி, எனக்கு எப்ப தருவீங்க? He had an expectation whenever he met Lord. எப்படி தருவீங்க? When will you give and how will you give? வேலைக்காரனை தருவீங்களா? Will you give as a servant? ஆகார் கிட்ட தருவீங்களா? Will you give from Ahar? எனக்கு வேணும், I want. இன்னைக்கு சொன்னது எனக்கு தரணும். And you have to give me what you said to me. Listen, கவனிங்க. இல்ல, So it's not like that. உத்தமம் என்பது எதிர்பார்த்து வருகிறது அல்ல. The truthfulness is not from expectation. எதையுமே எதிர்பார்க்காமல் வருகிறது. Without any expectation, what we do is எதையுமே எதிர்பார்க்காமல் அவரை தேடுகிறது. we should be in search of him without any expectation. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். And the Lord look at us and say, ஆபிரகாம், கொஞ்ச நாள் என் முன்னாடி அப்படி நடந்து கொண்டு எதையும் எதிர்பார்க்காம என்னை மட்டும் எதிர்பாரியா? the Lord says to Abraham, like, look only onto me and walk before me without thinking of anything. இத கொஞ்சம் நடைமுறையில கொஞ்சம் காட்டியா? You just do this and show to me practically. நடந்து கொண்டு என்ன அர்த்தம்? நடந்து கொண்டு action. action. ஆக்ஷன்ல வாயில பாயாசம் காசாதையா? கொஞ்சம் செயல்முறையில காட்டியா? நடந்து கொண்டு. The Lord was expecting Abraham to do it in action. இன்னைக்கு பாட்டெல்லாம் ரொம்ப அழகா பாடணும், தேவ பிரசன்னம் நிறைஞ்சோம். அதன்படி கோடிட்ட இடங்களை நிரப்புக. வாழ்றோமா? We were singing songs today, but அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே. இன்னைக்கு பாடின பாட்டு. we have been singing songs and blessed spiritually, but are we living our life in the same way? உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. இன்னைக்கு பாடின பாட்டு. We sang the song today just before. அப்புறம் என்ன பாட்டோம்? அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே. இன்னைக்கு இப்போ பாடின வரிகள். அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். இப்ப பாடின பாட்டு. உண்மையை சொல்றேங்க, நீங்க சொன்னது அத்தனையும் பொய்யா இல்லையா?
பாஸ்டர் இனிமேல் பாட்டு போனால் நாங்கள் பாடினா தானே, இனிமேல் நீங்களே பாடிக்காங்க. பாட சொல்லுவீங்க, சேர்ந்து ஆராதிக்க வைக்குவீங்க, அப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லுவீங்க. நான் உண்மையே சொல்கிறேன். ஆமா தானே? ஆமா தானே? நம்ம பாட்டுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? What is the connection we have when we sing the song to Lord and the way how we live? நாம என்னைக்கு இதை உணர்ந்து பாடி அதை நம்ம உணவாக்கி கொள்ளுகிறோம்? When we are giving feelings to the song we sing and we make it us. எப்பொழுது இந்த பாடல் நம்ம வாழ்க்கையாய் மாற போகிறது? When these songs are going to be our life. எப்ப அதிகாலையில இருந்து அவரை தேட போகிறோம்? When are we going to search? எப்ப ஆர்வமுடன் அவரை நாட போகிறோம்? And when we are going to search for him? எப்ப உலகம் எல்லாம் மாயை என்பதை நினைக்க போகிறோம்? When we are not going to avoid அவர் அன்பு மட்டும்தான் மேலானது என்பதை எப்பொழுது நாம் உணர போகிறோம்? When are we going to find out that the love of Lord is greater than everything? ஆனா இதெல்லாம் செய்யாமே பாட்டு மட்டும் நல்லா பாடுறோம். Without thinking all this we sing song alone. அதால தான் ஆபிரகாமுக்கு போய் சொன்னா, ஆபிரகாம் நீ வாயில நல்லா பாயாசம் சொல்றியா, பாயாசம் காசுறியா. And that's why Lord said Abraham to walk before him. எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And Lord told walk before me and be perfect. அது செயல்முறையில காட்டு. Show that in the action. நீ செயல்முறையில காட்டும் போது நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன். When you show that in action I'll make a covenant. ஒருவேளை அதுக்கு முன்பாக வரைக்கும் உனக்கு அது வாக்குத்தத்தமா இருக்கலாம். Whatever I have given before you is a word of mine. அதை செயலாக மாற்றும் போது அது உடன்படிக்கையாய் மாறுகிறது. And when you do that in action, இது செயலாக மாறும்போது இது உடன்படிக்கையாய் மாறினது. When you do it in action it would turn as a covenant. இது செயலாக மாறும்போது கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். When you do that correctly the Lord would make an covenant with you. நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பே, நான் உம்மோடுதான் நடந்து சிநேகிதனாயிருப்பே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பே, நான் உம்மோடுதான் நடந்து சிநேகிதனாயிருப்பே. நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பே, நான் உம்மோடுதான் நடந்து சிநேகிதனாயிருப்பே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. விட்டு விட்டேன் விலகி விட்டேன், உலக தகப்பன் வீட்டை மறந்து விட்டேன். விட்டு விட்டேன் விலகி விட்டேன், உலக தகப்பன் வீட்டை மறந்து விட்டேன். உம்மை தானே பற்றி கொண்டே உண்மையாய் நேசிக்கிறேன். உம்மை தானே பற்றி கொண்டே உண்மையாய் நேசிக்கிறேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. கர்த்தருக்கு பயப்படுவேன்,
வார்த்தைக்கு கீழ்ப்படிவே, கர்த்தருக்கு பயப்படுவே, வார்த்தைக்கு கீழ்ப்படிவே, நீ சொன்னால் எதையும் நான் பலிபீடம் வைத்திடுவே, நீ சொன்னால் எதையும் நான் பலிபீடம் வைத்திடுவே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, கர்த்தருக்கு பயப்படுவே, வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், கர்த்தருக்கு பயப்படுவே, வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், நீ சொன்னால் எதையும் நான் பலிபீடம் வைத்திடுவேன், நீ சொன்னால் எதையும் நான் பலிபீடம் வைத்திடுவேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன், நான் உம்மோடுதான் நடந்து உம் சிநேகிதனாயிருப்பேன், நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன், நான் உம்மோடுதான் நடந்து உம் சிநேகிதனாயிருப்பேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, அல்மரம் அன்மலரோ, எல் ஷடாய். சர்வ வல்லவரே. ஹல்லேலூயா. Hallelujah. அவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடையதுக்காக உம்மை நேசிக்கல, உமக்காக Tell to உம்மை Lord, நேசிக்கிறேன். I don't love you for what you give, but I love you. ஆண்டவரே, நீங்க எதையோ கொடுப்பீங்கனுக்காக உம்மை தேடல, I'm not searching as you give me something. உமக்காக உம்மை தேடுகிறேன், உமக்காக உம்மை தேடுகிறேன். I'm in search of you for you. ஹல்லேலூயா. Hallelujah. இதான் உத்தமம். And that's the truthfulness. அவருக்காக 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 அவரை தேடுவது. And to in search of him for him, that is the truthfulness. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ இப்படி உத்தமமாய் அவன் நடந்து காட்ட சொல்றார். So the Lord is asking him to walk before with perfection. நீங்க ஆண்டவர்ல உத்தமமா நடந்தீங்கனாக்க, When we walk with perfection into Lord, நடக்கிறன்னு ஒத்துக்கொண்டாக்க, and if we agree to walk with the perfection into Lord, ஆண்டவர் அவனோட அக்ரிமெண்ட் போகிறார், and the Lord is ready to make a அவனோட covenant, உடன்படிக்கை பண்ணுகிறார். and the Lord is ready to make a covenant. எப்ப அவன் நடக்க ஆரம்பித்தான உத்தமனாய், From then he started to walk perfect, அந்த வருஷமே அவன் மனைவி கர்ப்பம் தரித்தால் 100 வயதுல குழந்தை பிறந்துச்சு. and at the same year his wife got pregnant, and at the age of his 100 he has got the child. நீங்க எப்பொழுது உத்தமமாய் நீங்களும் நானும் வாழ்றோமோ, From when we start to live perfectly, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வராத ஆசீர்வாதங்களை அப்பொழுது தர அவர் வல்லவராய் இருக்கிறார். from when we started to live perfectly, Lord is ready to give all the blessings whatever we அவர் need. தருகிற ஆசீர்வாதத்தின் மேல என் கண்ணு இல்லாம அவர் மேல என் கண்ணு வைக்கிறதுக்கு பேர் தான் உத்தமம். Instead of looking at the blessings what he is going to give us, than looking at him is very important. எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யற வாக்கு பண்ணி இருக்கிறாரு, அதை நான் நம்பாம அவரையே நான் நம்பி இருக்க பேர் தான் உத்தமம். Not only focusing only on the words which he has given us that he will do, we need to believe him. எப்போது என் பார்வையை மாற்றி அவர் மேல வைக்கிறனோ, Whenever we change our sight towards him, இப்போ அவருடைய பார்வையை மாற்றி என்னுடையது மேல வைத்து எனக்கு தருகிறார். then his sight would turn towards us. ஆண்டவர் நேற்று பேசினார் என் கூட, The Lord spoke to me yesterday. உன் பார்வையை நீ என் மேல மாத்து, You change your sight to me, நான் உனக்கு எது தரேன்னு சொன்னனோ and whatever I told you that I'll give, அது மேல என் பார்வையை நான் மாத்துறேன்.
and I'll change my sight towards. உன் பார்வையை மாத்து, என் பார்வையை நான் மாத்துறேன். You turn your sights towards me and I'll change my sight towards that. உனக்கு எது வாக்குத்தத்தம் பண்ணணும் அதை நான் கொடுக்க வல்லவர். I'm capable of giving whatever I've made as a covenant. ஆனா நீ அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டே அது பின்னாடி ஓடிட்டு இருக்கிற. But don't concentrate on that covenant. நீ அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து அது பின்னாடி ஓடிட்டு இருக்கிற. Don't look at that blessing and run behind it. நீ அதுக்காக அழுகிற, அதுக்காக புலம்புகிற. You were crying for that and you were running behind it. அதுக்காக ஓடுகிற, அதுக்காக உழைக்கிற. And you were running behind it and you are working towards it. ஆனா உன் கண்ணை என் மேல வை. But keep your eyes on me. உன் கண்ணை என் மேல வை. Keep your eyes on me. உன் கண்ணை என் மேல வை. You keep your eyes on me. என் கண்ணை நான் அது மேல வைக்கிறேன். I'll keep my eyes on it. நான் சொல்றேன், எப்பொழுது உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அவர் மேல் விழுகிறதோ அப்பொழுது அவருடைய பார்வை நமக்கு கொடுக்க வேண்டியது மேல விழுந்து நமக்கு கொடுப்பார். At the time when we keep our eyes on God, He will look on to whatever we need and He'll keep His eyes on that and He'll give that to us. 24 வருஷம் கிடைக்காதது. For 24 years he's been waiting and he didn't receive. எப்பொழுது அவன் உத்தமனாய் நடக்க ஆரம்பித்தானோ, But from the moment he started to walk perfect, அப்பொழுதே அவன் வாழ்க்கையில் அது ஆரம்பித்து விட்டது. From then he started to receive the blessing. அடுத்த 9 மாதத்திற்குள்ள ஒரு அழகான 10 மாதத்துக்குள்ள ஒரு அழகான ஈசாக்கை தேவன் கொடுத்துட்டாரு. And within the next 10 months Lord has given a child, Isaac. 24 வருஷம் நடக்கல. And he was waiting for 24 years. அவர் மேல கண்ணை வச்சு அந்த வருஷம் நடந்துச்சு. But the time he kept his eyes on Lord, it has happened. ஆனா இவன் 24 வருஷம் ஏங்கினது இது ஒண்ணுதான். But for the 24 years he was longing only for this. இவன் மனைவி ஏங்கினது இது ஒண்ணுதான். And his wife was also longing for இவர்கள் எல்லாரும் ஏங்கினது இது ஒண்ணுதான். And everyone were longing for this one. அந்த சமுதாயமே ஏங்கினது இது ஒண்ணுதான். And the society was waiting for this one. இவன் ஏங்கினது கர்த்தர் நிறைவேற்றினார். He was longing for what God shown to him. இப்போது அவன் கண் அது மேல அல்ல, அவர் மேல. Now his eyes is not on the desire but on the Lord. இன்னொரு 20 வருஷம் கடந்துச்சு. And after 20 more years ஆண்டவருக்கு செக் பண்ணி பார்க்க நேரம் வந்துச்சு. And the Lord wanted to check him again. 22ஆம் அதிகாரம். Let's turn to chapter 22. 9 முதல் 12 வரைக்கும் வாசிப்போம். Let's read from verses 9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். தேவன் அவன் சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். And they came to the place which God had told him, and Abraham built an altar here and laid down the wood in order and bound Isaac his son and laid him on the altar upon the wood. And Abraham stretched forth his hand and took the knife to slay his son. And the angel of the Lord called unto him of the heaven and said, Abraham, Abraham. And he said, Here am I. And he said, Lay not your hand upon the lad, neither do you anything unto him. For now I know that you fear God, and seeing you have withheld your son and your only son for me. Hallelujah. Hallelujah. இப்ப ஆண்டவர் செக் பண்ணி பார்க்கறாரு. So the Lord is checking Abraham. 24 வருஷமா ஒண்ணு மேல கண்ணு இருந்துச்சுல்ல.
For 24 years he's been waiting for the child. அதை நான் கொடுத்துட்டு இல்லை என் மேல கண்ணை வச்சதுனால. And it is because you have kept my sight. ஒரு 20 வருஷம் பொறுத்து. After 20 years. இவன் கண்ணு அது மேல இருக்கதா இல்ல என் மேல இருக்கான்னு பார்க்கலாம். And the Lord wanted to check that whether his sight is changed towards the child or towards the Lord. நான் உத்தமனாவே நடக்க சொன்னேன் இல்ல. I have asked him to walk perfectly. 20 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. It's been 20 years. இந்த 20 வருஷத்துக்கு பிறகு அந்த உத்தமத்துல இவர் இருக்கானா டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். Let me check whether even after the 20 years he is being the same and walking perfectly. செக் பண்ணும்போதும் And the Lord checked him. அவன் உத்தமத்துல இருந்தான். And he found that he is perfect. உமக்கு நான் பயப்படுவே, வார்த்தைக்கு கீழ்ப்படிவே. அவன் சிந்த, அவன் எண்ணம், அவன் விருப்பம் எல்லாம் அவன் பிள்ளை தான். His mind and thoughts, everything is his child. ஆனா இப்போ அதை பலிபீடத்து மேல வைக்க சொல்றாரு. But still Lord ask him to keep that இத வச்சா உத்தம இல்லனா உத்தமன் இல்ல. If he keeps him on the altar he is good. உத்தமனாய் நிரூபிக்க and to prove him as a truthful, எதையும் பலிபீடத்துல வைக்க ஆயத்தம். We can keep anything on the altar. கர்த்தருக்கு பயப்படுவே, வார்த்தைக்கு கீழ்ப்படிவே. நீர் சொன்னால் எதையும் நான் பலிபீடம் வைத்திடுவே. நீ சொன்னால் எதையும் நான் பலிபீடம் வைத்திடுவேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. உமக்கு நான் பயப்படுவேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். உமக்கு நான் பயப்படுவேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். நீ சொன்னால் எதையும் நான் பலிபீடம் வைத்திடுவேன். நீ சொன்னால் எதையும் நான் பலிபீடம் வைத்திடுவேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன். நான் உம்மோடு தான் நடந்து சிநேகிதனாயிருப்பேன். நான் உமக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிருப்பேன். நான் உம்மோடு தான் நடந்து சிநேகிதனாயிருப்பேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல் ஷடாய் அலமா கரமா சர்வ வல்லவரே, வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. உமக்கு நான் பயப்படுவேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். உமக்கு நான் பயப்படுவேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். நீ சொன்னால் எதையும் நான் பலிபீடம் வைத்திடுவேன். நீ சொன்னால் எதையும் நான் பலிபீடம் வைத்திடுவேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, கல்மரலோ எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய்
எல் ஷடாய் சர்வ வல்லவரே வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் ரெடி உத்தமனாய் வாழ? How many of us are ready to be blameless? ஒரு ரெண்டு கை தான். அப்படி பாம்பு எழுற மாதிரி மெதுவாக எழுறு. பட்டுன்னு கையை தூக்கணும், நான் உத்தமனாய் வாழ ரெடி அப்படின்னு. ஹல்லேலூயா. உத்தமனுடைய 7 காரியங்களை இப்போதான் செய்திக்குள்ள வரும். டைம் முடிய போகுது. ஹல்லேலூயா. ஒரு 15 நிமிடம் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் எங்க 2 பேரையும் வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் உத்தமனுன் 7 அடையாளங்கள். Let's take to the 7 signs of the blameless person. சங்கீதம் 119:1. Psalms 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். Blessed are the undefiled in the way who walks in the law of the Lord. அப்போ உத்தமர்களுக்கு ஒரு கர்த்தரோட சட்ட புத்தகத்தை கையில் கொடுத்திருக்கிறார். So for the blameless people, Lord has given one laws. உத்தமருடைய கையிலே கர்த்தர் ஒரு புத்தகத்தை, சட்ட புத்தகத்தை கையில் கொடுத்திருக்கிறார். Lord has given a law of book for truthful. ஒரு பிரமாணங்களை கையிலே கொடுத்திருக்கிறார். And he has given some laws to them. அது என்னவென்றால் இந்த கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் தான் உத்தமன். And that's nothing but the one who live as per the Bible. நம்ம வாழ்க்கையில நீங்களும் நானும் உத்தமனாய் வாழ வேண்டும் என்றால், in our life if we want to live blameless, கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். then we must live with the Bible and live like what's given in the இந்த Bible. வேதத்திற்கு வெளியே ஒரு சத்தியத்திற்கு நமக்கு இல்லை. There is no truth apart from this Bible. இந்த வேதத்தில் என்ன நம்மை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதுவாக நாம் வாழ வேண்டும். Whatever is given in the Bible, the same way we need to live. இந்த வேதம் உங்களை யார் என்று சொல்லுகிறது? This Bible says who we are. வந்ததை சாப்பிட்டு விட்டு விதி வந்தாக்க செத்துடுவேன். அப்படியா? அப்படிதான் உங்களை பைபிள் சொல்லுதா? இது வேதத்தின்படி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் கர்த்தர் என்ன சொல்ற, அவர்கள் பாக்கியவான்கள். அப்ப கர்த்தருடைய வேதத்தின்படினா கர்த்தருடைய வேதத்தில் உங்களை குறித்து என்ன எழுதி இருக்கிறது? நீங்க இந்த வேதத்துல யார்? What is given about us in the Bible and who are we in the Bible? கண்டிப்பா இந்த வேதத்தில் இருக்கிற எழுத்துக்களிலோ இல்லை ஒரு இந்த வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களில் ஒருவராக தான் நீங்க இருப்பீங்க. Definitely we would be some part of this Bible and at the some covenant we come under some covenant. ஆமா தானே? Is it not? உங்களை குறித்தும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க யாருன்னு பார்த்து அதில் நாம் நடந்தால், நாம் இந்த வேதத்தின்படி நடந்தால் உத்தம மார்க்கத்தார். Even about us it is written in the Bible and we have to find where it is written and we need to walk accordingly. சங்கீதம் இரண்டாவதாக சங்கீதம் 15ஆம் அதிகாரம். Let's turn to Psalm 15. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். Verses 2. He who walks uprightly and works righteousness and speaks the truth in his heart. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார உண்மையை பேசுகிறவன். Speaking the truth. அவன் வெளியே ஒன்று பேசிவிட்டு தன் இருதயத்தின் ஆழத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு வாழ்கிறவன் அல்ல.
Not the person who keeps something in the heart and speaking something out. உத்தமன் எப்படி இருப்பானாக்க அவன் வெளியேயும் ஒரே மாதிரி இருப்பான், உள்ளேயும் ஒரே மாதிரி இருப்பான். The blameless person would be the same as well as inside and outside. அவன் வெளியே என்ன பேசுகிறானோ அதுதான் அவன் இருதயத்தில் இருக்கும். அவன் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதான் வெளியே பேசுவான். He speaks always what is inside in his heart. And அப்ப இந்த உத்தமம் என்பது என்னன்னாக்க நீதியை நடப்பித்து தன் இருதயத்தில் உண்மையாய் இருக்கிறவன். The one who works right with righteous and speaks the truth in his heart. அப்ப நம்ம பார்க்கும்போது ஒன்றும் பார்க்காதபோது ஒன்றும் அல்ல. Not the way like in front of the people talking another way and behaving another முகம் way. பார்த்து ஒன்று முதுகு பார்த்து ஒன்று அல்ல. Not talking at the front and back with the different words. இப்பொழுது என்ன பேசுகிறாயோ அதுதான் கடைசி வரைக்கும் பேசணும். And speaking the truth forever. இப்ப கல்யாண உடன்படிக்கையில தான் இது சொல்லுவாங்க. This is been told by the wedding covenant. என்னன்னு, நீ இப்பொழுது எதை பார்க்கிறாயோ இப்பொழுது எதை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ இந்த கடைசி வரைக்கும் இதுதான் உனக்கு. So they'll tell like whatever you are with whomever you are getting married now forever is the same. அப்போ உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பிக்கணும். உத்தமமாய் நடந்து எதை நடப்பிக்கணும்? நீதியை நடப்பிக்கணும். அநீதிக்கு நம்ம துணை போய் விடக்கூடாது. So we need to walk right with righteousness and speaks the truth. தன் இருதயத்தில் உண்மையை பேச வேண்டும். Must speak the truth from heart. அப்ப இரண்டாவது இருதயத்தில் உண்மையை பேசுகிறவன் உத்தமன். And secondly, the one who speaks the truth from his heart. 15:3 வாசிப்போம். 15:3. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். He who backbites not with his tongue nor does evil to his neighbor nor takes up a reproach against his neighbor. இங்க என்ன சொல்லுது? தன் நாவினால் அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? அப்படியா? அது நம்ம கிட்ட நிறைய இருக்குது. தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும். தன் அயலான் மேல ஒருத்தன் நிந்தையாய் சொன்னாக்க அது என்ன பண்ணுவா? அதை அப்படி எடுத்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி அப்படி பெருசாமா சின்னதா தானே இருக்குது. அது என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அவன் உத்தமன் அல்ல. வேதம் அழகா சொல்லுகிறது. வேதம் அழகா சொல்லுகிறது தன் நாவினால் புறம் கூறா. எந்த நம்ம இப்போ எஸ்தரும் நானும் இருக்கோம்னாக்க எஸ்தரை பத்தி நான் பேசணும், என்னை பத்தி எஸ்தர் இல்லாத ஒருத்தரை பத்தி பேச கூடாது. இருக்கிறதுலே பெரிய பாவம் அது. அதுதான் நம்ம அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா நிற்பது. So the biggest sin which we make is backbiting about others. அல்லேலூயா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாக்க முனியம்மா அக்காவை கூட்டி பேச மாட்டோம், எஃப்சி அக்கா குறித்து பேசுவோம், எஸ்தர் அக்காவை குறித்து பேசுவோம். அவர் வேற அக்கா, புரியுதா இல்லைங்களா? நான் சொல்றேன், இப்போ ஒரு வேலை எஸ்தர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு காரியம் ஒருவரை குறித்து தவறாக தெரியுது அப்படின்னாக்க எஸ்தர் என்கிட்ட சொல்றது எதுக்காகனாக்க ரெண்டு பேரும் சேர்ந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஜெபம் பண்ணுவதற்கு. So when someone shares about one incident to us, it's not about to comment about the incident, it's to pray for that. நான் என்ன சொல்றேனாக்க இப்போ நானும் எஸ்தரும் பேசுவதை பரலோகம் கவனித்து கேட்கிறது. So whatever we are in the conversation, the heaven listens to it. சாத்தானும் இங்க கவனித்து and even the Satan listens to it. கேட்கிறான். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? Do you agree with that? இந்த பக்கம் தூதர்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க நீங்க பேசுறத. In one side the angels would listen and take notes of what we speak. அந்த பக்கம் உட்கார்ந்துனா லெஃப்ட் சைடு ரைட் சைடுல தூதர்கள் வந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க, லெஃப்ட் சைடுல பிசாசின் தூதர்கள் வந்து உட்கார்ந்து and on the other side the Satan takes the notes. நீங்க பேசின ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாது. Not even one word would be missed. எல்லாத்தையும் ஒப்புவிக்கப்படும். Everything will be given to Lord. அது என்ன பண்ணுவானா பிசாசு அப்படியே வச்சிருந்து
The Satan would have those words ஒரு with him, நாள் நம்மை அந்த இடத்துல நிக்க வைத்து and he would make us to stand there, நாம் எதை பேசினோமோ அதை நம்மை குறித்து பேசும்படி வைப்பான். and whatever we speak about, we spoke already about others, he would make someone else to speak on us. அல்லது என்ன பண்ணுவானாக்க தேவனிடத்துல போய், Or else he would meet God. ஆண்டவரே ஆண்டவரே, Dear Lord, எஸ்தர் இருக்காங்களே, எஸ்தர், you know the Esther. இப்படி தேவையில்லாம பேசுற எஸ்தர் நீ எப்படி ஆசீர்வதிக்கிற? How can you bless when she speaks unnecessarily like this? நாம் அநேக நேரத்துல யாரால கெட்டோம்? நோரால கெட்டோம். So most of the time we are spoiled with our mouth. யாரால கெட்டோம்? ஆமா. நான் என்ன சொல்றேனாக்க, ரெண்டாவது அங்க அழகா ஆவியானவர் சொல்லுகிறார். அங்க பாருங்க 15:3 பிற்பகுதியில, தன் தோழன் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆமா, தன் இப்ப தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஆனா அயலானா யாரு? யாரே தெரியாதவன். அவனை பத்தி கூட நீ என்ன பண்ணக்கூடாது? நீ தெரிஞ்சவனை பத்தியும் பேசாத, தெரியாதவனை பத்தியும் பேசாத, வெந்ததை பத்தியும் பேசாத, வேகாத பத்தியும் நீ பேசாத. We should protect our tongue to talk about the evils about the neighbor as well as against the one who we does. அப்ப என்னன்னா, இதுதான் உத்தமம், இதுதான் உத்தமம். And that's the truthfulness. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இத சொல்லி, பை நீ உத்தமனா நடனும்போது இதெல்லாம் சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன். I think so. Lord would have told all these things to Abraham. Hallelujah. Hallelujah. நான்காவதாக வாசிப்போம் யோபு 1:1. Let's turn to Job chapter 1:1. யோபு 1:1. There was a man in the land of Uz, whose name was Job, and that man was perfect and upright, and one who feared God and eschewed evil. ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அப்ப உத்தமம் என்பது எதுனாக்க தேவனுக்கு பயப்படுகிற பயம். So the perfection is nothing but the fear of God. இவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் இவன் உத்தமனா இருந்ததனால. It is because Job is blessed because he was perfect. அதால தான் இவன் சொல்றான், இவனை விட்டு எல்லாம் போன பிறகு தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார், தேவனுக்கு ஸ்தோத்திரம். And it's because of that, even after he loses everything, he says that Lord has given me and Lord has taken it from me. ஏனா கொடுத்ததும் அவர்தான், எடுத்ததும் அவர்தான். It's because the Lord has given him and has taken it. என் வாழ்க்கையில கொடுத்தவர் கொடுக்கும்போது சந்தோஷமா இருந்தானா, எடுக்கும்போது ஏன் கவலை பண்ணணும்? So why should I worry? When I get, I was happy, and now when he takes back, why should I worry? ஏனா என் பார்வை முழுவதும் கொடுத்தது பொருள் மேல இல்ல, கொடுத்த அவர் மேல இருக்குது. Because my eyes was not on what he has given me, but அதனால my eyes அவர் was எப்ப வேணாலும் கொடுப்பார், எப்ப வேணாலும் எடுப்பார். So the Lord would give me at any time and he'll take ஆனா back. எல்லாவற்றிலும் அவன் உத்தமனா இருந்தான் வேதம் சொல்லுகிறது. But the Bible says that he was perfect in everything. அப்ப யோபு உத்தமனா இருந்ததனால தான் இவ்வளவு செல்வங்கள் அவனுக்கு வந்தது. And it's because he was perfect, he has got all his belongings. அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். Whatever he has lost, he has got as double. ஏனா யோபு அவனுக்கு முன்பாக உத்தமனா இருந்து தேவனுக்கு பயந்தான். And it's because he had a fear of God and he was walking perfect. மற்றவர்கள் ஆண்டவரை குறித்து பேசும்போதோ இல்ல மற்றவர்கள் தவறாக பேசும்போது கொண்டு சொன்னா, நீ ஆண்டவரை குறித்து பயப்படுகிறது இல்லையோ, தேவனின் நன்மை பெற்று நான் தீமையை அனுபவிக்க கூடாதோ என்று சொல்லி ஒரு முறையும் தேவனை மறுதலிக்காமல் அந்த பயபக்தியோடு உத்தமனாய் வாழ்ந்தான். Even if someone else come and speaks to me about speaks to him about the Lord also, he didn't agree about that and he didn't accept that. His only answer was, Lord has given me and Lord has taken to me, don't you have the fear of God? அப்போ உத்தமம் என்பது, so the perfection is, உத்தமம் என்பது the perfection is தேவனுக்கு பயப்படுகிற பயம். the fear of God. உத்தமன் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாய் பேச மாட்டான். The perfect person will never speak back against Lord. தேவன் கொடுக்கிற ஒரு பொருள் மேல அவன் கண் இருக்காது. So the eyesight will not be on what God is giving, தேவன் மேலே அவன் கண் இருக்கும். but on the Lord. அதற்கு உதாரணம் தான் யோபு. An example for that is Job. யோபு பார்த்து அவங்க வீட்டு அம்மா சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடியான்றாங்க. The wife of Job told, you speak against Lord and die.
யோசனை பண்ணி பாருங்க, எல்லா சூழ்நிலையில் மோசமா இருந்தது, His situation was very worst. எதுவுமே இல்ல. He doesn't have anything. He lost. கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு சொன்ன அம்மா சொல்லுது, சீக்கிரம் செத்து போன்னு சொல்லுது. And his wife tells that you blame God and die. அது எப்படி செத்துட்டான்? நீ அப்படியே செத்து போனாலே பரலோகத்துக்கு போயிடுவோம் மனுஷா, நீ தேவனை தூசி செத்து போ, நரகத்துக்கு போ. And she specified like you blame the Lord and die. ஆனாலும் அவன் சொல்றான், அவர்தான் நன்மை பெற்றனா, அடுத்து தீமை பெறக்கூடாதா. But Job says that when he gives me the good I got and won't I get the evil. இந்த உத்தம இருதயம், And that perfect heart, அவன் முன்னிருந்த எல்லாவற்றை காட்டிலும் and that perfect heart which he had blessed him. முன்ன அவன் செல்வந்தன், இப்ப செல்வந்தருக்கெல்லாம் செல்வந்தன். Previously he was a millionaire and now he would be a multimillionaire. உத்தமம் நிரூபிக்கப்படும் போது நீ செல்வந்தர் அல்ல, செல்வந்தருக்கெல்லாம் செல்வந்தர். So when the perfection has been proved, we would become more நீ wealthy. உன் உத்தமம் நிரூபிக்கப்படும் போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். When the perfection is proved, we are not only blessed among the blessed. உன் உத்தமம் நிரூபிக்கும் போது நீ மேலானவன், உயர்ந்தவன் அல்ல, எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவன். When the perfection is proved, we are not just above all, we are upright. அவன் நிரூபிக்கிற நாட்கள் உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்ல, சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் ஓடாக அதை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. And there will be some sufferings and suffocations until அந்த சூழ்நிலைகளை சில நேரத்துல தேவனே அனுமதிக்கிறார். And even some situations Lord admit to it. நீ உத்தமமா இருப்பியா என்பதை பார்ப்பதற்காக அனுமதிக்கிறார். And the Lord allows something for us to check our perfection. ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப இந்த யோபுவுடைய பார்வை ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்க மேலேயும் இல்லை, ஆண்டவர் கொடுத்த வேலைக்காரங்க மேல இல்லை, வேலைக்காரிங்க மேல இல்லை, ஆஸ்திக மேல இல்லை, ஒட்டக மேல இல்லை, எது மேலேயும் இல்லை, ஆண்டவர் மேல மட்டும் தான் இருந்தது. The sight of Job was not on whatever has been given by Lord to him, but only on Lord. அதனால ஆண்டவர் மறுபடியும் கொடுத்தாரு பாருங்க, இருந்த அளவு இல்லை, அதை விட இரட்டத்தனையாக. And it's because he has his eyes on Lord, he has doubled from whatever he has had already. அப்போ தேவ பய பக்தி உள்ளவன் தான் உத்தமன். So the one who fear for the Lord is பிலிப்பியர் 2 அதிகாரம் 14-15 வாசிப்போம். நேரம் வேகமா போயிட்டு இருக்குது. Philippians chapter 2 verse 14. ஆறாவதாக பிலிப்பியர் 5 அதிகாரம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 14-15. நான் வீணாக ஓடினதும் கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் முறுமுறுப்பில்லாமலும், அல்லேலூயா, முறுமுறுப்பில்லாமல் வாழ்கிறவன் உத்தமன். Do all things without murmurings and disputings. இவன் சொல்றான், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இதெல்லாமே வீணா செஞ்சுட்டான், தெரியல, நான் ஆண்டவருக்கு கொடுத்தது வீணா கொடுத்ததான் தெரியல, சபைக்கு போனது வீணா போச்சா தெரியல, ஆண்டவர் நேசித்தது வீணா போச்சா தெரியல, அப்படி என்று சொல்லி எதையோ அவன் இது பண்ணாம எதையுமே முறுமுறுக்காமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் உத்தமன். The one who does things without murmurings and disputings are perfect. நம்ம கொஞ்சம் இதான என்ன பண்ணிடுவான், முறுமுறுப்பு தானே வந்துடும். When we face some struggles, we'll start to பக்கத்துல சொல்லுங்க, முறுமுறுப்பு அது அருவருப்பு, துதி செலுத்து தேவனுக்கு பிரியமது. எந்த காரியத்தை குறித்தும் தேவனுக்கு முன்பாய் முறுமுறுக்க கூடாது. We are not supposed to murmur in front of Lord for anything. நன்மையானாலும் தீமையானாலும், either it is good or evil, உயர்வானாலும் தாழ்வானாலும், either it is upright or down, பசியானாலும் பிரியாணி ஆனாலும், even if we are hungered or filled, நிர்வாணமானாலும் நல்ல Dress ஆனாலும், even if we wear the good costumes, எதுவா இருந்தாலும் சரி, whatever it is, we are not supposed to murmur in front என் of வாழ்க்கையில தேவன் செய்வது எல்லாம் நல்லதுக்கு.
whatever the Lord does in my life is going to be for good. நம்ம வாழ்க்கையில இருந்து முறுமுறுப்பு மட்டும் வந்துடக்கூடாது. So we should not have the murmuring in our lives. அது அழகா பிலிப்பியர்ல சொல்லுகிறார். And that's told in this முறுமுறுப்பு verse. இல்லாமலும் Do all things without murmurings and விவாதம் பண்ண disputings. கூட தேவையில்லாத விவாதத்துக்கு நம்ம போக கூடாது. You're not supposed to do the unwanted disputes. இப்படி இருக்கிறவன் தான் உத்தமன். And the one who lives like this is perfect. ஏழாவதாக வாசிப்போம். யாக்கோபின் புத்தகம் யாக்கோபு Let's turn to 1:27. James chapter 1 verse 27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அப்ப என்னன்னாக்க இங்க ஆண்டவர் சொல்லுகிற என்ன மறுபடி வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் நாங்க யாரும் திக்கற்ற பிள்ளைகளை போய் விசாரிச்சிருக்கீங்களா? என் பிள்ளைய என்னால விசாரிக்க முடியல பாஸ்டர், நான் எப்படி திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறது? அப்புறம் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிப்பதும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே. நம்ம சபையில எத்தனை பேர் விதவை சகோதர தாய்மார்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களை என்னைக்குதான் போய் விசாரிச்சிருக்கீங்களா? Do we know how many widows are here and have we spoke to them? போய் விசாரிச்சிருக்கோமா? வருஷத்துக்கு ஒரு முறை நாள் எப்படிமா இருக்கீங்க அப்படி விசாரிச்சு அவங்களுக்கு ஏதாவது சின்ன காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறோமா? Have we done anything for them? Have we speak with them? இவ்வளவு வருஷம் பண்ணனாலையும் உத்தமமா ஆகிறதுக்காக இந்த வருஷம் பண்ணுவோம். Even if we have not done previously also, at least we'll try to do now. ஓகேவா ஓகே இல்லையா? அதை கண்டுபிடிச்சு லிஸ்ட் எடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள போய் சந்தித்து அவங்கள ட்ரெஸ்ஸு கொடுத்து, நாங்கள் இருக்கிறவங்க அண்ணன், நான் இருக்கிறவங்க தம்பி, நான் இருக்கிறவங்க உறவு சொந்தக்காரங்க, நீங்கள் எதுக்கும் கவலைக்காதீங்கன்னு சொல்லலாமா? It is visit the fatherless and widows and console them. Hallelujah. Hallelujah. அப்ப ஏழாவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து உலகத்தால் கரைபடாமல் வாழ்கிறவனே உத்தமன். உலகத்தால் கரைபடாமல் வாழ்கிறவனே உத்தமன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் செபிப்போம். யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோபு 8:20. Let's turn to Job chapter 8 verse 20. எட்டாவதாக யோபு 8:20. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. Behold, God will not cast away a perfect man, neither will he help the evildoers. நான் சொல்றேன், நீங்கள் உத்தமமாய் வாழ்ந்தால் தெய்வம் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். If we live with the perfection, the Lord will never leave us. உத்தமனை அவர் வெறுக்கிறதும் இல்லை. He doesn't cast away a perfect man. பொல்லாதவனுக்கு அவர் கை கொடுக்கிறதும் இல்லை. Neither he will help the evildoers. நீங்க உத்தம இதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக இருந்துட்டீங்கனாக்க, when we stand in front of Lord with a perfect heart, உன்னை வெறுத்துட்டு he will not leave us. நீ விரும்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை பொல்லாதவன் கையில எல்லாம் கொடுக்க மாட்டார். And he won't hate us and give that to someone else, some evildoers. நீ எதை கர்த்தருக்கு முன்பாக நேசிக்கிறையோ, நீ கர்த்தருக்கு முன்பாக எதை நீ விரும்புகிறையோ, கர்த்தர் உத்தமனாய் இருக்கிற உனக்கே அதை தருவார். Whatever we love in front of Lord, the Lord would give as we are a perfect man. உத்தமன் என்னை நீ வெறுக்கவில்லை, பொல்லாதவனுக்கு கை கொடுப்பதில்லை. நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னாக்க கர்த்தர் உங்களை வெறுக்க மாட்டார். பொல்லாதவனுக்கு கைய கொடுக்கவும் உன்னுடையதை பொல்லாதவன் அனுபவிக்க மாட்டான். If we are perfect, Lord will not cast away from us and he will not help the evildoers. ஏன்னா உத்தம இதயத்தோடு நீ இருக்கிறதுனால
It's because we have a perfect heart. கர்த்தர் உனக்குரியதை உனக்கே கொடுத்து உன்னை The Lord would give whatever is for us to us itself. உன்னை கைவிட மாட்டார். And He'll never leave you nor forsake you. இப்ப ஆண்டவர் சொல்லுங்க, நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. So walk in front of me and be perfect. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். On those who were lived at the period of Noah, he was the perfect man. இந்த காலத்துல நீங்களும் நானும் உத்தமமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். And even the Lord want us to live righteous and உத்தமன் blameless. கைவிடப்படாதவன். The blameless person will உத்தமன் not be கரைப்படாதவன். forsaken. He is not being blamed. உத்தமன் முறுமுறுப்பில்லாதவன். He is not being murmured. உத்தமன் தேவனுக்கு பயப்படுகிறவன். He has a fear of Lord. உத்தமன் பிறருக்கு தீங்கு நினைப்பது இல்லை. The blameless man will not think உத்தமன் bad இதயத்தில் evil for உண்மையாய் others. இருக்கிறவன். He is being truthful to his heart. உத்தமன் தேவ பிரமாணங்களின்படி வாழ்கிறவன். The blameless one who lives as per the laws ஆண்டவரே, of நாங்கள் Lord. உத்தமர்களாய் இருக்க Lord, கர்த்தர் உதவி செய்யும். Lord, guide us to be truthful. நாங்கள் உத்தம மார்க்கத்திலே வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். Lord, guide us to live truthful. நாங்கள் உத்தமர்கள் ஆண்டவரே. Lord, we are truthful. எங்களை கைவிடாத தெய்வமாய் நீர் இருப்பதற்காக நன்றி. Thank you for not இங்க leaving us வந்திருக்கிற anyway. ஒவ்வொரு பிள்ளைகளும் உத்தமர்கள் ஆண்டவரே. Everyone who have visited here இவர்கள்தான் are உத்தமர்கள். truthful. They are all perfect. உம்மை பின்பற்றுகிறவர்கள் உத்தமர்கள். Those who follow உம்மை you are நாடி perfect. தேடுகிறவர்கள் உத்தமர்கள். Those who are in search of உம்முடைய you are சமூகத்திற்கு perfect. வருகிறவர்கள் உத்தமர்கள். Those who come to உம்மை you are பாடி perfect. மகிழ்கிறவர்கள் உத்தமர்கள். Those who sing for you are perfect. ஆண்டவரே, உத்தம இதயத்தோடு உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கை விடுகிறது இல்லை. Lord, you are not leaving the one who are in search of you with a perfect heart. பொல்லாதவனுக்கு நீ கை கொடுக்கிறவரும் இல்லை. And you are not giving hand for the evildoers. எங்களை கைவிடாத தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for not leaving our hands. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Amen. ஆமென். பாடல் பாடுகிற நேரத்தில் கர்த்தருக்கென்று காணிக்கையை செலுத்துவோம். ஹல்லேலூயா.